கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ச்சியாய் பார்த்து வருகிற தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் பின்பகுதியிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். ஜீவன் கொடுக்க வந்தார். நம்ம முதல் வாரம் என்ன செஞ்சிச்சோம்? ஜீவனை கொடுக்க வந்தார். ஜீவன் என்பது தேவ ரகமான வாழ்க்கை. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? தெய்வீக பூரணம். தெய்வீக பூரணம், டிவைன் ஃபுல்னஸ். டிவைன் ஃபுல்னஸ், தெய்வீக பூரணம். நமக்கு தெய்வீக பூரணத்தை தேவன் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. தெய்வீகமான அந்த பூரணத்தை, அந்த டிவைன் ஃபுல்னஸை தேவன் ஏற்கனவே நமக்கு என்ன செய்து விட்டார்? கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து உயிரை கொடுக்கல, ஜீவனை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ஜீவன் கொடுத்தார். அவருக்குள்ளிருந்த அந்த ஜீவன் மனிதர்களுக்கு ஒளியா இருந்தது என்று யோவான் சுவிசேஷத்துல முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஜீவன் யார் யாருக்குள்ளெல்லாம் வந்ததோ அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளிருந்த அந்த ஜீவன் என்ன செய்தது? வந்தது. அப்ப நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. நம்முடைய ஆவியோடு அவருடைய அந்த ஜீவன் இணைந்திருப்பதினாலே, ஆவியிலே ஜீவன் உண்டாயிருப்பதினாலே, கிறிஸ்துவுக்குள்ளிருந்த அந்த ஜீவன் நமக்குள்ள வந்த காரணத்தினால் நம்முடைய ஆவியில் நாம் பூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆவி, நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது? பூரணமா இருக்கிறது. அப்படிங்கிறத முதல் வாரத்தில் நம்ம சிந்தித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு என்னென்ன பூரணங்கள் நம்முடைய ஆவியில கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆவியில எவ்விதமான பூரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிந்தால் அதை நம்ம என்ன செய்ய முடியும்? எடுத்து அனுபவிக்க முடியும் என்று நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் முதல் குறிப்பாக ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ், இல்லையா, கிருபையினுடைய பூரணம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபை என்பதே பூரணமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை நமக்கு பூரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத கடந்த வாரத்தில் நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு இருக்கிற பூரணம் என்ன, நம்முடைய ஆவியிலே நாம் பெற்றிருக்கிற ஜீவனுக்குள் எவ்விதமான பூரணங்கள் இருக்கிறது, அது எதிலெல்லாம் பூரணமானதுன்னா எல்லாவற்றிலும் பூரணமானது மொத்தமாக நம்ம சொல்லிட்டு போயிடும். அதை நம்ம ஒவ்வொன்றாக என்ன செய்து வருகிறோம்? இந்த நாட்களில் படித்து கொண்டு வர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதில் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம். எல்லாரும் நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம். அதில் 29வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின், அதாவது பவுல் சொல்றாரு ரோம சபைக்கு, நான் உங்களிடத்துல வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பவுல் ஒன்றை சொல்லுகிறார், சம்பூர்ணமான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அப்ப நீங்க ரெண்டாவது குறிப்பு நீங்க எழுதுறவங்க ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ், அதாவது ஆசீர்வாதத்தின் பூரணம் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஆசீர்வாதத்தின் பூரணம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம அதை தான் கொஞ்சம் நேரம் நம்ம சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். ஆசீர்வாதத்தின் பூரணம். நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை பூரணமாக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இங்க பவுல் சொல்லும்போது சுவிசேஷத்தின் சம்பூரணமான. சுவிசேஷம்னா என்ன? நல்ல வார்த்தை. சுவிசேஷம் என்பது உன்னால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து உனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. நானும்
30 வருஷமா இந்த பிரச்சனை போயிரும்னு இந்த பிரச்சனைக்காக நானும் கடும்பாடு படுகிறேன். நீங்க பட வேண்டியதில்ல. இயேசு கிறிஸ்து கடும்பாடு பட்டுட்டார்ன்றதை நீங்க விசுவாசித்தாலே போதும். அவர் உங்களுக்கு இந்த பாடுகளை நீக்கி விடுவார் அப்படின்னு சொல்வது அந்த மனுஷனுக்கு என்னது? சுவிசேஷம். பாவத்திலிருந்து விடுபட முடியல, பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல, பாவத்துக்குள்ளேயே நான் இருக்கிறேன், இந்த ஒரு பாவத்தை என்னால் தாண்ட முடியலன்னு சொல்லிக்கொண்டு பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்ட்ட இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா பாவத்தையும் அவர் என்ன செய்து விட்டார்? சுமந்து விட்டார். நீங்கள் பாவமில்லாத ஒரு மனிதனை வாழ்வதற்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிற செய்தி அந்த மனுஷனுக்கு சுவிசேஷம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்தே இந்த வியாதி, இந்த குறிப்பிட்ட வியாதி, இந்த வியாதியினாலே நான் ஆளுகை செய்யப்படுகிறேன். இந்த மாசம் வந்துட்டாலே, இந்த மாதிரியான காலம் மாறிட்டாலே எனக்கு என்ன வந்துடும்? இந்த பிரச்சனை வந்துடும், இந்த வியாதி வந்துடும்னு ஏதோ ஒன்றை நான் அடிமையா இருக்கிறேன்னு சொல்லுகிற மனுஷன்ட்ட இயேசு கிறிஸ்து இந்த வியாதியை தன்னுடைய சரீரத்தில் என்ன செய்து விட்டார்? சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளினால நம்ம என்ன ஆகியிருக்கிறோம்? சுகமா இருக்கிறோம். அவருடைய சுகத்துக்குள்ள நீங்க வாங்க, அவர் உங்களுக்கு வியாதி அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும்போது அந்த மனிதனுக்கு அது சுவிசேஷம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடனை வாங்கி, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த கடனை வாங்கி, இந்த குழுவில் இருந்து வாங்கி அந்த குழுவை அடைக்க, அந்த குழுவில் வாங்கி இந்த குழுவில் அடைக்க, இப்படியே அடைத்து கொண்டு அதையும் தாண்டி இன்னைக்கு கடனே வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு நெருக்கத்துக்குள்ள போய் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால நான் திடமனதோடு இருக்கிறேன், கடன் பிரச்சனையோட என் வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இப்படி கடும்பாடு பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனிட்ட போய் நீ ஐஸ்வர்யவானா இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில தரித்திரமானார், அவர் தரித்திரரானதுனால உனக்கு அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்பதை நீ விசுவாசித்தால் உன் தரித்திரம் அவர் மேல போயிடும், அவர் ஐஸ்வர்யம் உன்னிடத்துல வரும்னு சொல்லும்போது அந்த மனுஷனுக்கு அது சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப பவுல் இங்க சொல்றாரு, அந்த சுவிசேஷத்துல என்ன இருக்குன்னா பூரணமான, அதாவது பூரணம் கூட சொல்ல, அவர் என்ன சொன்ன? சம்பூர்ணம்ங்கிறார் இல்ல, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வந்தப்ப, நம்முடைய ஆவியிலே நமக்கு ஒரு உயிர்ப்பிப்பு நடந்தப்ப, நம்முடைய ஆவியிலே நாம் பூரணமாக்கப்பட்டப்பவே எல்லா ஆசீர்வாதங்களும் சம்பூரணமாய் நமக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது? கொடுக்கப்பட்டு விட்டது. அதாவது சுவிசேஷத்தின் வழியாக எதெல்லாம் சம்பூர்ணமான ஆசீர்வாதம்னு வேதம் சொல்லுதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் வந்த ஒரு மனிதனுடைய ஆவிக்குள் நிரம்பி இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆவியில என்ன நிரம்பி இருக்கு? ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்காக எங்க போறது? ஆசீர்வாத புதுவாழ்வு திருச்சபைக்கு வாருங்கள், வார்த்தைகளை கேளுங்கள். இங்க போனோன்னா உங்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபா இல்லை 2000 10,000 கொடுக்க போறதில்ல. ஆமென். வார்த்தைகளை கேளுங்கள், கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கவனிங்க, நம்முடைய ஆவியில இருக்கிற அந்த பரிபூரணத்தை அனுபவிக்க தெரியாமல் இருந்தால், உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் தெரியாதனால வெளியில என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? தேடிக்கிட்டு இருப்போம். கேம்ப் வந்துச்சு போன வருஷமே. நானோ டேப்னு ஒரு டேப். என்ன டேப்பு? நானோ டேப். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நானோ டேப்னு ஒரு டேப். அந்த டேப்பில் ஃப்ளக்ஸில் பின்னாடி வச்சு ஒட்டினோம்னா என்ன செஞ்சிடும்? நல்லா ஒட்டிக்கும், வராது. நானோ டேப்பு போன வருஷமே என்ன செஞ்சோம்? வாங்கணும். இந்த ஒரு வருஷமும் நமக்கு தேவையில்லாதனால எங்கே கிடக்குது? ஆனால் பத்திரமா இருக்கு. எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ என்ன செய்கிறோம்? இப்போ தேவை, என்ன செய்யறது? தேடுறதுக்கு டைம் இல்லை. வெளியில யார் போயிருக்கா? கவின் போயிருக்காப்புல. கவினுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நீ வரும்போது ஒரு டேப் வாங்கிட்டு வந்து. இப்போ இருக்கு, ஆனால் இருக்கிறது தெரியல, அது மறைஞ்சிருக்கு. அதை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தாலும் இருக்கிறத எடுக்கிறதுக்கு இப்போ
முடியல அல்லது தெரியல. அப்படிங்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை எங்க தான் போய் தேடுவீங்க? வெளியில தான் தேடுவீங்க. வேற எங்கேயாவது. சொல்லது புரிஞ்சதுன்றாங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை வெளியிலே தேடுகிறவர்களாக அல்ல, நமக்குள்ள அவர் வச்சிருக்கிறார், அதை அங்கிருந்து எடுத்து அனுபவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். ஏன்னா நமக்குள்ள அந்த சம்பூரணம், அந்த பூரணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப ஆசீர்வாதம்னு போறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் என்ன? சாபம். எதிர்ச்சொல்லா? எதிர்ச்சொல். ஆசீர்வாதத்திற்கு எதிர்ச்சொல் என்னது? சாபம். சாபம்னா என்ன சொல்லுங்க? சாபம் என்றால் என்ன சொன்னீங்க? குறைவு. சாபம் என்பது குறைவு, தரித்திரம். என்னது? வீண் செலவுகள் ஒரு சாபம், வியாதிகள் ஒரு சாபம். ஓகே, வேற சொல்லுங்க. என்ன? தரித்திரம், அதை சொல்லிட்டாங்க. தரித்திரம் ஒரு சாபம். வேற? சாபம் ஓடுறாங்க. சாபம் வந்துடும். வார்த்தையினால் சொல்லப்படுகிற சாபங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபம் என்னன்னு உங்களுக்கு லிஸ்ட் வேணும்னா பைபிள் இருக்கு. சரியா? ஒரு 2 வசனம் மட்டும் வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இருபத்தெட்டு 15. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில். இது வரைக்கும் நான் சொன்னதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படியாம வார்த்தையை கேட்காம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துல இருந்தா அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்படி இருந்தா இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது நான் சொல்ல போற சாபங்கள் எல்லாம் என்னது? சாபம் இல்ல, சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்னு சொல்லி 16வது வசனத்துல ஆரம்பிச்சுங்க. கடைசி வரைக்கும் 68வது வசனம் வரைக்கும் என்னதான் இருக்குது? சாபம் தான் இருக்குது. அதுல 16, 17 மட்டும் வாசிங்களேன். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். எப்படி? பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். மாப்பிசைகிற உன்னுடைய தொட்டி எப்படி இருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க பின்னாடி 22, 23, 24 வாசிங்க. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். ஏதாவது நம்மளால அங்கீகரிக்க முடியுமா? இன்னைக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க இல்ல? காய்ச்சல், உஷ்ணம், எரிபந்தம், வறட்சி, கருக்காயி, விஷப்பணி, இதனால எல்லாம் பலவீனங்கள் என்ன செய்யறாங்க? மனுஷங்க அனுபவிக்கிறாங்க. அப்புறம் உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழும் உள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு வெப்பமா இருக்கும். ஒரு நல்ல மேகம் வராதா அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாதான், அப்படி இருக்கும். உன் தேசத்து மழையை நல்ல கவனிங்க. உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். புழுதியும் மண்ணுமா? மழை வராதான், என்ன வருமா? புழுதியும் மண்ணுமா வருமா? படிக்க வேண்டாம், 68 வரைக்கும் படிச்சோம்னா அவ்வளவுதான். இதெல்லாம் சாபம். சாபங்கள் எல்லாம் இவ்வளோ லிஸ்டே இருக்கு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமா எழும்பி கொலை செய்யறது முதற்கொண்டு அங்க வந்து நிறைய விவரிச்சு சொல்றார். வானத்தை, பூமியினுடைய விளைச்சல்களை, மனிதர்களை, உறவுகளை,
ஆடு மாடுகளை எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதத்திற்கு வழியே இல்லாத அளவிற்கு எங்கு நிறைஞ்சாலும் என்னதான். அதனாலதான் 16ஆம் வசனத்துல மொத்தமா சொல்லியிருக்குது, பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் சாபம்தான், நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், அப்படிலாம் இருக்குது. இவ்வளவு சாபங்கள் இருந்துச்சு பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த சாபங்கள் எல்லாம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதே ஆசீர்வாதம் தான். ஆமென். நிறைய பேர் ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறாங்க? ஆசீர்வாதம்னா என்ன? நல்ல வீடு, நல்ல துட்டு கையில, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல படிப்பு, அந்தஸ்து, இதுதான் என்னது ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஆசீர்வாதத்துல ஒரு சின்ன பகுதி. இப்ப சொல்லப்படுற இந்த சாபங்கள் இல்லாமல் இருந்தாலே என்னது, நீங்க வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெயில் அடிக்குது, நீங்க வெளியே போனவொன்னே ஒரு மேகம் வருது, நீங்க போய் சேர்ற வரைக்கும் மேகம் இருக்கு, இருக்கா இல்லையா? அப்ப யாரு நம்ம? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முந்தின நாள் வரைக்கும் உஷ்ணம் தாங்க முடியல, ஆனா அக்டோபர் 2 காலையிலேயே மேகம் வந்துருச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தாங்குவோம்னே தெரியல. அந்த ஜன்னலை திறங்க, இந்த ஜன்னலை திறங்கன்னு எல்லா பக்கமும் ஜன்னலை திறந்து வச்சாலும் மேகமும், ஒரு மேகத்தை கர்த்தர் அனுப்பிச்சிருக்காரு. வானம் வெண்கலமாகவும் பூமி இரும்பாவும் இருந்தா உஷ்ணமா இருக்கும். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லேலூயா. அப்ப இதுல படிக்கிற சாபங்கள் இல்லாமல் இருப்பதே என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா நிறைய பணம் இருக்கணும், நிறைய பெரிய வீடு இருக்கணும், காரு பங்களா, சொகுசான வாழ்க்கை, உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிற அளவுக்கு வருமானம், இதுதான் ஆசீர்வாதம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். தப்பு. அப்படி இருக்கிற அநேகருக்கு ஒழுங்கா தூக்கம் வராது. அப்படி இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில, அதாவது ஒரு ஒரு உண்மையான ஒரு வீடியோ ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது. அது யாருடைய, ஒரு செல்வந்தனுடைய திருமணம், சரியா? வட இந்தியாவில் ஒரு பெரிய செல்வந்தனுடைய ஒரு திருமணம். அதாவது அம்பானியுடைய திருமணம், வீட்டு திருமணம் இல்லை, வேற பொதுவாக. அதில் எல்லா விஐபிகள் அங்கே வந்த எல்லாருமே பெரிய பெரிய வியாபார முதலாளிகள். அங்கே வந்து அந்த இப்போ நம்ம சர்ச் அளவுக்கு, சர்ச்சுடைய நீளத்துக்கு டைனிங் டேபிள் இருக்கும். ஒரு 40 பேர் 50 பேர் என்ன செய்யலாம், சுற்றி உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள். எல்லாரும் உட்காந்துருக்காங்க. பரிமாறுறதுக்கு ஆட்கள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. சரியா? பரிமாற போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக கொண்டு போகிறாங்க. 20 வகையான ஸ்வீட்டுங்க. போய் சுற்றி வர்றாங்க, ஒரு தட்டில் கூட ஒருத்தனும் ஸ்வீட் எடுக்கல. இது உண்மையான வீடியோ. ஒரு தட்டில் இருந்து ஒருத்தன் கூட என்ன செய்யல, ஒரு ஸ்வீட் எடுக்கல. வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. நம்ம முன்னாடி வச்சா 20 வகையான ஸ்வீட்டு, நமக்கு ஒரு 10 வகையான ஸ்வீட்டாவது பிடிக்காம இருக்குமா? எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்துருவோமே. அப்ப யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அவனுக்கு பொருளாதாரம் அவ்வளோ இருக்கு, பெரிய முதலாளி தான். அவன் 5000 பேருக்கு ஒவ்வொருத்தனும் குறைஞ்சது 5000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட முதலாளி தான். ஆனா அவனால என்ன செய்ய முடியாது? ஒரு லட்டு சாப்பிட முடியாது, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. அல்லேலூயா. நம்ம விருப்பப்பட்டதையெல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இதை சாப்பிட்டா எனக்கு செமிக்காது, இதை சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற ஆளுகளா இல்லை. கவனிங்க, நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்றதை கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படி நான் அதை பேசுறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆசீர்வாதன்றது பணம்,
பெரிய பெரிய பங்களா, வீடு, அது ஒன்று. அது 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 ஒரு சின்ன ஒரு விஷயம். அல்லேலூயா! அது ஒரு சின்ன விஷயம். உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கா? கையில காசு 10 பைசா இல்லைனாலும், சமாதானமா இருக்க முடியுதா இல்லையா? அல்லேலூயா! சமாதானமா வர முடியுது. சமாதானமா முடியுது. சமாதானமா இருக்க முடியுது. ஏன்னா, இது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஜீவனை பெற்றவர்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு சமாதானத்தோடு இருக்கிறாங்க. ஐய்யயோ! இது நடந்துருமா? அது நடந்துருமா? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒண்ணும் பற்றாக்குறையா இருக்கிறவரு அல்ல. அல்லேலூயா! ஆமென். 12 கூட நடைய மீதம் எடுக்க வைக்கிறவர். 2 முறை அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். 2 முறையும் என்னதான் எடுத்திருக்காங்க? மீதம் தான் எடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா! கர்த்தர் நம்மளை யாருகிட்டயும் கையேந்த விட மாட்டார். ஆமென். கையேந்தாம நம்ம வாழ்றது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா! ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஆசீர்வாதம் என்பது சாபம் இல்லாமல் மனப்பூர்வமான மனமகிழ்ச்சியோட சமாதானத்தோட வாழ்றது தான் முதல் ஆசீர்வாதமே. எவ்வளவு கோடிகளை கையில வச்சிருந்தாலும் சமாதானத்தோட தூங்கி எழுந்திருந்தால் அதுதான் என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியில இயேசு கிறிஸ்துவில் இருந்த ஜீவனை முழுவதுமா என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம், அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தை மனதில் வைத்து தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்ட சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம், 16ஆம் சங்கீதம், அதுல 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா! தாவீது சொல்றாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என்ன மார்க்கத்தை? அதாவது இத ஜீவனுள்ள ஒரு மார்க்கம், ஜீவனுள்ள ஒரு வழி, ஜீவனுள்ள ஒரு வழியை எனக்கு நீங்க தெரியப்படுத்தும் போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பரிபூர்ணமான ஆனந்தம் இருக்கும், நித்திய பேரின்பம் இருக்கும். என்ன பேரின்பம்? நித்திய பேர். அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை இப்படிலாம் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இவங்கெல்லாம் பேசி, இவங்கெல்லாம் செஞ்சு, இவங்கெல்லாம் இப்படி இருந்து, அவங்கெல்லாம் இப்படி வந்தால் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல இல்லை. நித்திய பேரின்பம். அல்லேலூயா! எது யாரு எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவனை பெற்றிருக்கிற, கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நித்திய பேரின்பம் என்ன செய்யும்? சூழ்நிலைகளை பொறுத்து மாறுகிற பேரின்பம் அல்ல, சூழ்நிலையை பொறுத்து மாறுகிற சந்தோஷம் அல்ல, எப்பொழுதும் நமக்குள்ள என்ன இருக்கும்? அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் இங்க அவர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவனுள்ள ஒரு வழி. இதெல்லாம் தாவீது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற இந்த ஆசீர்வாதத்தை காண விரும்பி அவர் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பங்கள். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சங்கீதத்தில் நிறைய பாடல்கள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களை விரும்பி அதை பாடலா, தீர்க்க தரிசனங்களா அவர் பாடின பாடல்களை நமக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அவர் சொல்றாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினா போதும், நான் எப்படி இருப்பேன் எப்படின்றார். இப்ப நீங்க எனக்கு ஆனந்த பரிபூர்ணமான ஆனந்தத்தையும் நித்தியமான பேரின்பத்தையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு என்ன செய்யல, கேட்கல. ஆக்சுவலா இது ஜெபம். பாருங்க, தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனத்தின் கீதம். அப்ப இவர் தேவனை பார்த்து பேசுறாரு, தேவனிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நான் எனக்கு ஜீவ மார்க்கத்தை நீங்க தெரியப்படுத்தினாலே போதும், எனக்கு என்ன வந்துடும்? பரிபூரண ஆனந்தமும்
நித்திய பேரின்பமும் எனக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? நேரடியாவே எனக்கு ஆசை, அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம்னு கேட்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்கும்படி இப்பொழுது கண்கள் தெளிவடையும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினால் எனக்கு இது கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தாவீதுக்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவன் கொடுக்கப்பட்டு விட்டது, பரிபூரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அந்த பரிபூரணத்தினாலே நாம் ஆனந்த களிப்பாக, நித்திய பேரின்பமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சம்பூர்ணமான அல்லது பரிபூர்ணமான ஆனந்தமாக நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆமென். ஆமா. இது இன்னொன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், அதுல 25, 26 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, பாருங்க, ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், என்ன செய்வேன்? சமாதான உடன்படிக்கை என்ன செய்வேன்? செய்து நான் செய்வேன்னு சொன்னார். அந்த அந்த புதிய உடன்படிக்கை நம்ம இடத்துல உண்டாக்குற செய்து, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு என்ன செய்வேன்? ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். இப்ப துஷ்ட மிருகங்கள் அப்படின்னு சொல்லுது. நேரடியா துஷ்ட மிருகங்களை இது என்ன செய்யல, சொல்ல வரல. துஷ்டத்தனமுள்ள, குணாதிசயமுள்ள, சத்துருவினுடைய ஆளுகையில் இருக்கிற அந்த விதமான மனிதர்களிடத்திலிருந்து என்ன செய்வேன்? அந்த தேசத்தை, என்னுடைய உடன்படிக்கைக்குள் இருக்கிற தேசத்தை நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் என்ன செய்வார்களாம்? ஆமாம், காட்டில் போய் நீ சுகமாக தூங்க முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரியான சூழல் இருந்தாலும் என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? வனாந்தரமாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைங்க நித்திரை என்ன செய்வாங்க? அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்தவர்கள், அந்த சமாதான உடன்படிக்கை நான் யார் கூட ஏற்படுத்துகிறோன்னா அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சுகமாய் நித்திரை செய்வார்கள். அடுத்த வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி என்ன செய்கிறாரா? ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும்? இந்த சமாதான உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், ஜீவ மார்க்கத்தை அடைந்திருக்கிற அத்தனை பேருக்கும், கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன மழை பெய்யும்? நம்ம உபாகமத்துல வாசித்தோம். என்ன மழை பெய்யுமாமா? சபிக்கப்பட்டவர்களுக்கு மழை புழுதியா வரும், மண்ணா பெய்யுமா. ஆனா ஜீவ மார்க்கத்தை அடைந்த, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கைகளை வந்த, ஜீவனை பெற்றவர்களுக்கோ மழை எப்படி பெய்யுமா? ஆசீர்வாதமா பெய்யும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான மழை என்ன செய்யும்? பெய்யும். நான் என்ன செய்வேன்னா, உங்க சுற்றுப்புறங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக்குவேன். அல்லேலூயா. நம்மளை சுற்றிலும் என்னவாக்குவாரு? ஆசீர்வாதமா. நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? நம்புறீங்களா? ஆசீர்வாத இடத்தை தேடி நீங்க போக வேண்டியதில்லை. நீங்க இருக்கிற இடமே ஆசீர்வாதமா மாத்திருவார் அவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, அதை சுற்றிலும் மேடுகளை சுற்றிலும் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். அதே நேரத்தில் அந்த மழை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமான மழையா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நமக்குள்ள அவர் கொடுத்த இந்த ஜீவனை அனுபவிக்காம கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன செஞ்சிடணும்? அனுபவிச்சிடணும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் சில ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு பாருங்களேன். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். வெளியின் விருட்சங்கள் என்ன செய்யுமா? தங்கள் கனிகளை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். ஆமா, அங்க பூமி எப்படி இருந்தது? இரும்பா இருந்தது.
பூமி இரும்பா இருந்தா என்ன விளையும்? என்ன விளையும்? பூமி தன்னுடைய இருக்கிற பலனை கொடுக்க முடியாது. ஆனா இங்க சொல்றாரு, இந்த ஜீவனை பெற்ற சந்ததியாகிய நம்மளை பார்த்து சொல்றாரு, பூமியின் விருட்சங்கள் தங்கள் கனியை வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நாம நம்ம தேசத்துல எப்படி இருப்போம்? சுகமா இருப்போம். நம்மளுடைய சுகத்தை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க ஒருவனாலும் முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சமாதானமா இருக்கிறவர்கள், சந்தோஷமா இருக்கிறவர்கள். ஆமென். வாசிங்க அப்புறம். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து, நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து, அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு, அவர்களை யாரெல்லாம் அடிமை வச்சிருக்காங்களோ அந்த அடிமை கொண்டவர்களுடைய கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப நடக்க வேண்டிய விஷயம்னா, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி நடக்க போகுது. இந்த உடன்படிக்கை நான் செய்யறப்ப அந்த உடன்படிக்கை செய்யற சந்ததிக்கு என்னெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. நுகத்தின் கயிறை நான் அறுத்து அவர்களை நான் விடுவித்து, இனி இவர்கள் அடிமைகள் இல்லை என்று நான் சொல்லும்போது நான் கர்த்தர் என்று என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். நம்மளாம் அறிஞ்சுக்கிட்டோம். அல்லேலூயா. நுகம் நமக்கு மேல இப்ப இல்லை. அந்த நுகத்தின் கயிறை அறுத்தார், நுகத்தை முறித்து போட்டார். இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, நுகத்தை என்ன செஞ்சாரு? முறித்து போட்டார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம், அபிஷேகத்தினால நுகங்கள் என்ன செய்யுமா? முறிந்து போகும். இன்னும் நம்ம மேல என்ன கிடையாது? நுகம் கிடையாது. சுமை இல்லாத லகுவான நுகம் கிறிஸ்துவினாலே, அவருடைய சத்தியத்தினாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்மளை ஒரு நாளும் அழுத்துவதல்ல, அது உற்சாகப்படுத்துகிறது, அது நம்மை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதை நம்மளை இன்னும் வேகமா ஓட வேலை செய்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லி தீர்க்கதரிசனமா சொல்லப்படுகிறது. இந்த உடன்படிக்கைக்குள்ள வருகிற, ஜீவனை பெறுகிற, ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. கொடுப்பேன்னு சொன்னவர் இப்ப நமக்குள்ள அதை வச்சுட்டார். அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறும். இல்லை, என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். ஆமா, எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்கீங்க, உங்க காட்டில் மழை பெய்யுது போல் இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, கண்டிப்பா எங்களுக்கு மழை என்ன செய்யுது? பெய்யுது. அது எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை. மழை பெய்யணும்னு கேட்பாங்க, சரியா? பொதுவா வெளியில மழை பெய்யணும்னு கேட்பாங்க. மழை வரும், அது ஒரு 5 நாள் 10 நாள் வந்தா ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுவாக்கு 30-40 நாளைக்கு தொடர்ந்து மழையா இருந்தா விவசாயிகள் மழை வேணும்னு கேட்ட விவசாயிகளே என்ன சொல்லுவாங்க? ஓவரா மழை பெஞ்சிருச்சு, செடியெல்லாம் அழுகி போயிரும் போல் இருக்கு, விவசாயம் அழிஞ்சிரு மாட்டிருக்கு. சில இடத்துல அழிஞ்சதுன்னு வேற என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சொல்ல ஆரம்பிச்சு. மழை ஒருவேளை பலருக்கு அது என்ன செய்யலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் நமக்கு பெய்கிற மழையோ என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அதுவும் முன்னாடி சொல்லிட்டாரு, ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். இல்லையா? மழை பெய்ய வேண்டிய காலத்தில் என்ன செய்யும்? பெய்யும். அப்புறம் நம்ம அறுத்துக்கிட்டே இருப்போம். இல்லையா? ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனுக்குள்ள வார்த்தைகள், ஜீவனுடைய வார்த்தைகள் அல்லது வாக்கு தத்தங்கள். இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக ஏற்கனவே ஜீவன் வழியாக, அவருடைய ஜீவன் வழியாக நமக்குள்ள என்ன செய்யப்பட்டாயிற்று? கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம். இன்னொரு வசனம் ஏசாயால காமிக்கிறேன். 19ஆம் அதிகாரம். ஏசாயா 19ஆம் அதிகாரம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 24-25 கடைசி 2 வசனங்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும், அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல்
எகிப்தோடும் அசரியாவோடும் மூன்றாவதாக இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் இவங்க எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க. அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்ப எகிப்தியர்கள் யாரு? அசீரியர்கள் யாரு? என் கரத்தின் கிரியை என்றார். இஸ்ரவேலர்கள் யாரு? என் சுதந்திரங்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த காலம் எந்த காலம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு பின்பாக உள்ள காலம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எகிப்தியர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாராம்? 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். போதும். எகிப்தியர்கள் என்ன செய்வாராம்? வாதையினால் அடிப்பார். அப்படி அடிக்கப்படுற இடத்துல இருந்தவங்க இப்ப இந்த காலத்துல என்ன ஆயிட்டாங்க? எகிப்தியர்கள் என்ன ஆயிட்டாங்க? இப்ப ஜனமாக, என் ஜனங்கன்றார் எகிப்தியர்களை. அப்படின்னா புறஜாதிகளும் மீட்கப்படுகிற காலம், புறஜாதிகளும் விடுவிக்கப்பட்ட காலம். அது எந்த காலம்? நம்ம காலம், கிருபையின் காலம், சுதந்திரத்தின் காலம். அல்லேலூயா. இந்த காலத்துல என்ன செய்வாராம்? கடைசியா சொல்றாரு, என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்றார். ஆசீர்வதிக்கப்படும் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படின்னா ஏற்கனவே ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால பெரிய பங்களா, காரு இது மட்டும்தான் ஆசீர்வாதம் அல்ல. உண்மையாலுமே ஆசீர்வாதமா இருக்கிறவர்கள் ஜீவனை பெற்றிருக்கிற நாம் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். இப்ப நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால நம்ம எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள், என் கரத்தின் கிரியை, என் சுதந்திரம். இங்க 3 வார்த்தை பயன்படுத்தப்படுது. என் ஜனங்கள், என் கரத்தின் கிரியை, என் சுதந்திரம். இந்த 3மே இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, தெரியுமா? அல்லேலூயா. நாம யாரு? அவருடைய ஜனங்கள். நாம அவருடைய கரத்தின் கிரியை. இதுக்கெல்லாம் நிருபங்கள்ல நமக்கு விளக்கம் இருக்குது. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு பவுல். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். அப்புறம் 3வது, நாம் அவருடைய சுதந்திரம், என் சுதந்திரம் அப்படிங்கிற. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்ம தான் சுதந்திரம்னு நிறைய வசனம் என்ன செய்யுது? நீங்கள் தேவனுடைய புத்திரரும் அவருடைய சுதந்திரருமே, சுதந்திரராகவும் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப இந்த 3 டைட்டிலும் இப்ப யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். ஆமென். நீங்க உரிமை பாராட்டினா உங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த டைட்டிலை பெறுகிறதுக்கு தகுதி இல்லாதவர்களா இருந்தோம். முந்தின அதிகாரங்கள்லாம் படிச்சோம், முந்தின வார்த்தைகள்லாம் படிச்சு பார்த்தா. அப்படிப்பட்ட நிலையில இருந்த நம்மளை ஜீவன் உள்ள வந்தப்ப, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டப்ப, நாம் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்டப்ப, அல்லது நமக்கு முன்பாக இருக்கிற அந்த ஜீவ மார்க்கத்தை நாம் பார்த்த பொழுது, அல்லது அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நாம் புதுப்பிக்கப்பட்ட பொழுது, நம்ம என்ன இருக்கிறோம்? அவருடைய ஜனமாக, அவருடைய கிரியையாக, அவருடைய சுதந்திரமாக, அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நிமித்தம் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். இதெல்லாம் நமக்கு இந்த காலத்துல நம்மளை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். ஆமென். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனங்கள், முக்கியமான
வசனங்கள் இருக்கு. ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் காமிச்சிட்டு நான் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார் இல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தை ஒருமையின் வார்த்தையா பன்மையின் வார்த்தையா? ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஒருமையில் உள்ளதா பன்மையில் உள்ளதா? சரி, இப்ப இந்த வார்த்தையில பாருங்க, சகல ஆசீர்வாதத்தினாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சகல ஆசீர்வாதத்தினாலும் அப்படின்னா எந்த, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பல சகல. சகலன்னா நம்ம ஊர்ல சொல்ற சகல கிடையாது. அவர் யாருங்க எங்க சகல? அந்த சகல இல்லை, இது இது எல்லாம். அல்லேலூயா, எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால. ஏன் இந்த இடத்துல ஆவிக்குரியன்னு சொல்லுதுன்னா, நம்முடைய ஆவியில தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பெற்றிருக்கிறோம். ஆவியில தான் என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப ஆவியில பெற்றுக்கொண்டதை நாம நம்முடைய ஆத்துமாவில தினந்தோறும் எடுத்து பயன்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆமா, சொல்லுங்க, என்னோட பொறுப்புன்னு சொல்லுங்க. உங்க ஆவியில அவர் கொடுத்திருக்கிற பரிபூரணமான ஆசீர்வாதத்தை, பூரணமான அந்த ஆசீர்வாதத்தை, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸை நீங்க உங்க ஆத்துமாவில தினந்தோறும் எடுத்து பயன்படுத்துவது யாருடைய கடமை? உங்க கடமை. அல்லேலூயா. அப்ப அதை எப்படி பயன்படுத்துறதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யணும்? ஆவியில இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆத்துமாவில நம்பணும். ஆசீர்வாதத்தில் என்ன செய்யணும்? இந்த ஆத்மாவுடைய தன்மை அடிக்கடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஆத்மாவுடைய தன்மை என்னன்னா, மறந்து போகக்கூடிய தன்மை உள்ளது. என்ன தன்மை உள்ளது? அதனாலதான் அதை மறக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு ஜெபம் முடியும் போது என்ன செய்யறோம்? என்ன சொல்றோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ மறவாத அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா இதுவே புரியாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும், கட்ட 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 கடன்னு. எதுக்கு சொல்றேனே தெரியல. நம்முடைய ஆத்மாவுடைய தன்மை எளிதா என்ன செஞ்சிடும்? மறந்துடும். ஏன்னா எது பலனடையுதோ அது பக்கமா சாயறதுனால அதைத்தான் அது நம்பும். உங்க ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் ஆத்மாவில் நம்பிவிட்டால் உங்க சரீரம் அதை அனுபவிக்காமல் விடாது. ஆமென். அல்லேலூயா. உங்க ஆத்மாவில் நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா உங்க சரீரம் அதுக்கு கீழ்ப்படியும். தெரியுமா உங்களுக்கு? டைம் ஆகிட்டே இருக்கு, திருவிருந்து இருக்கு, இன்னைக்கு திருவிருந்து மட்டும் எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போயிடுவீங்க. திருவிருந்து இல்லாம மட்டும் நீங்க இருந்தா போயிருக்கலாம். டைம் வர ஆச்சு. அப்போ உங்க ஆத்மா தீர்மானிச்சுன்னா சரீரம் என்ன செய்யும்? இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வசனம் நல்லா போயிட்டு இருக்கு, பாஸ்டர் முடிக்காம வசனம் பேசினாலும் பரவாயில்லன்னு ஆத்மா சொல்லிச்சுன்னா சரீரம் என்ன செய்யும்? சமாதானமா உட்காந்துருக்கும். உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப ஆத்மாவில் எதை நம்பப்படுகிறதோ அதற்கு சரீரம் என்ன செய்யும்? ஒத்துழைக்கும். அப்ப ஆத்மாவில் தினந்தோறும் நம்முடைய ஆவியில் இருக்கிற பரிபூரணத்தை எடுத்து அனுபவிக்க வேண்டிய கடமையை வேற யாரும் உங்களுக்கு செய்ய முடியாது. வேற யாராலும் அது உங்களுக்கு, அதை செய்ய வேண்டியது யார் தான்? இதுக்கு பேர் தான் விசுவாச கிரியை என்று சொல்லப்படுது.
என் ஆவியில் இருக்கிறத நான் விசுவாசிக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாச கிரியைன்றது என்னது? என் ஆவியில நான் யாரா இருக்கேன்? ஆசீர்வதிக்கப்பட்டால். அதாவது எனக்கு முன்பாக இருக்கிற எந்த சூழ்நிலையும் என்னுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? கெடுக்க முடியாது. அப்படின்னு விசுவாசிக்கிற, விசுவாசம் உள்ள வர்றது தான் அதுதான் நமக்கு கிரியை. விசுவாசிப்பது தான் நம்மளால எப்படி விசுவாசிக்க முடியும்? நமக்கு இருக்குன்ற விஷயம் நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அப்ப கவனிங்க, நம்மளை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால என்றைக்கு அவர் மீட்டெடுத்தாரோ அன்றைக்கே அவருடைய ஜீவன் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? வந்து நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து விட்டது. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது அது பரிபூர்ணமா இருக்கிறது. ஆமென். அதுல கிருபை பூரணமா இருக்கிறது. போன வாரம் படிச்சோம், இன்றைக்கு படிச்சோம். அதுல என்ன இருக்கு? ஆசீர்வாதம் பூரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சில வசனங்கள், வார்த்தைகள் இருக்கு. நம்ம அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நம்ம இதே குறிப்பில் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் பார்த்தால் போதும், ஆத்துமா விசுவாசித்து விடும். ஆத்துமா விசுவாசித்தால் போதும், சரீரம் அதற்கு கீழ்ப்படிந்து விடும். அல்லேலூயா. நான் கடன் வாங்கி தான் இதை சமாளிக்கணும், இதை இப்படி ஒரு காரியத்து மூலமாக தான் நான் சமாளிக்கணும் அப்படின்றத ஆத்துமா நம்பினா உங்களுக்கு 1000 பேர் வேண்டான்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் விசுவாசம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சில இடத்துல சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. வேறபடி ஆக முடியாது. விசுவாசம் இல்லைன்னா அவராலேயே ஆக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ள அவர் ஒன்று செய்ய விரும்பும்போது உங்களுக்கிடத்துல அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாத பட்சத்தில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதான் பைபிள் இருக்கு. அவர் அங்கே சில நோயாளிகளுக்கு அவர் சுகப்படுத்தினாரே அன்றி பல பேருக்கு அவர் கை வச்சு ஜெபம் பண்ணாலும் சுகம் ஆகலை. அதை பார்த்து, அந்த அவிசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டாராம். அல்லேலூயா. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதைத்தான் உங்கள் ஆத்துமா எதை நம்புகிறதோ, எதை விசுவாசிக்கிறதோ அதற்குத்தான் உங்க சரீரம் என்ன செய்யும்? ஒப்புக்கணும். அல்லேலூயா. பலவீனமாக தான் இருக்கு. சரீரம் சொல்லுது, இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு போனாலும் பரவாயில்ல, சாயந்தரம் சர்வீஸுக்கு போய்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல நம்ம அப்படின்னு சொல்லும். சரீரம் சொல்லும். சாயந்தர சர்வீஸுக்கு போகலான்னு முடிவு பண்ண நிறைய பேர் கண்டிப்பாக சாயந்தர சர்வீஸுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க? வந்திருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சரீரத்தை சமாதானப்படுத்துருக்கு. அப்படி சொல்லும்போது இல்லை விசுவாசிக்குது. இப்போ ஆத்மா என்ன செய்யுதுன்னா விசுவாசிக்குது. இல்லை அவர் நமக்கு பரிபூர்ணமான சுகத்தை என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்காரு. அங்கே போய் தேவனை ஆவியில் ஆராதிக்கிற நேரத்தில் நான் விடுதலை ஆயிடுவேன் அப்படின்னு நம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் கூட என்ன செய்யும்? வந்துடும். அப்படி நம்பி விசுவாசித்து வந்த விசுவாசத்தின்படியே இங்கே என்ன செய்யும்? அற்புதம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அற்புதத்தை பெறுகிறது என்பது ஒரு 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 கடினமான வழி அல்ல. எளிதாக கிறிஸ்து நமக்குள்ள ஏற்கனவே என்ன செய்திருக்கார்? செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எனக்கு புரிஞ்சுதுன்றவங்க ஆமென் சொல்லுங்க. அப்படியே எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.